சற்றுமுன் வெளியான தகவல் 35 வருடம் பணியில் உள்ள தமிழக அரசு ஊழியர்களுக்கு டிஏபிஎஸ் விசஸ் என்பிஎஸ் எதில் உண்மையான லாபம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. 35 ஆண்டு கால முதலீடு உங்கள் சம்பளத்தில் 10% தொகையை 35 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 8% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் கிடைக்கும் தொகையை கணக்கிடுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. தமிழக அரசின் டிஏபிஎஸ் விசஸ் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமான என்பிஎஸ் ஆகியவற்றை ஒப்பீடு செய்து பார்ப்போம். இதில் உண்மையில் லாபம் எதில் உள்ளது, எதில் ரிஸ்க் அதிகம், அரசு ஊழியர்கள் அறிய வேண்டியவை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டிஏபிஎஸ் குறித்து கணக்கீடு ஒன்றை பார்ப்போம். 1.35 ஆண்டு கால முதலீடு கணக்கீடு உங்கள் சம்பளத்தில் 10% தொகையை 35 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 8% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்தால் கிடைக்கும் தொகையை கணக்கிடுவோம். உதாரணத்துக்கு உங்கள் மாத சம்பளம் ரூபாய் 50,000 என்று வைத்துக்கொள்ளவும். முதலீடு 5,000, மாத முதலீடு 5,000, சம்பளத்தில் 10%, காலம் 35 ஆண்டுகள், எதிர்பார்க்கும் வட்டி 8%, மொத்த முதிர்வு தொகை சுமார் 1.15 கோடி. குறிப்பு: இதில் சம்பள உயர்வு மற்றும் அகவிலைப்படி அதாவது டிஏ உயர்வால் உங்கள் 10% முதலீடு தொகை ஆண்டுதோறும் அதிகரிக்கும். அவ்வாறு அதிகரித்தால் 35 ஆண்டுகள் முடிவில் இந்த தொகையானது 2 கோடிக்கும் மேல் செல்ல வாய்ப்புள்ளது. ஆகையால் 25 லட்சம் எடுத்த பிறகு மாத வருமானம் நீங்கள் குறிப்பிடப்படி மொத்த தொகையில் 25 லட்சத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை மீண்டும் 8% வட்டியில் முதலீடு செய்தால் மீதமுள்ள முதலீடு 1.15 கோடி மைனஸ் 25 லட்சம், இதில் 90 லட்சமாக இருக்கும். ஆண்டு வட்டி 8%, 7,20,000, மாத வருமானம் 60,000. இதில் என்பிஎஸ் விசஸ் டிஏபிஎஸ் எது சிறந்தது என்று இங்கே பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள டிஏபிஎஸ் தமிழ்நாடு அஸ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் திட்டம் மத்திய அரசின் யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் போன்ற ஒரு அமைப்பாகும். இந்த டிஏபிஎஸ் சிறந்தது ஏன்? நீங்கள் கணக்கிட்டது போல் தனியாக முதலீடு செய்தால் 8% வட்டி நிலையாக கிடைக்குமா என்பது சந்தேகம். ஆனால் இந்த டிஏபிஎஸ்ஸில் அரசு உங்களுக்கு 50% சம்பளத்தை வாழ்நாள் முழுவதும் வழங்குவதோடு விலைவாசிக்கு ஏற்ப டிஏ உயர்வையும் தருகிறது. இதனால் இது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். என்பிஎஸ் எப்போது, அதாவது உங்களுக்கு அதிக ரிஸ்க் எடுக்க விருப்பம் இருந்து பங்கு சந்தை மூலம் 12 முதல் 15% லாபம் ஈட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே என்பிஎஸ் பலன் தரும். ஆனால் அதில் உறுதி கிடையாது. தற்போதைய சூழலில் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் லாபகரமான தேர்வு டிஏபிஎஸ், அதாவது தமிழ்நாடு செக்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் தான். அதே சமயம் கல்லூரி மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக 10 லட்சம் மடிக்கணினிகள் அதாவது லேப்டாப் வழங்கும் உலகம் உங்கள் கையில் என்னும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் சனிக்கிழமை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஞாயிற்றுக்கிழமை 3000 வரிசையில் 3வது நாளான திங்கட்கிழமையும்
லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு மாணவர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதல் தலைமுறை பட்டமளிப்பு திட்டம், போஸ்ட் மெட்ரிக் உதவித்தொகை திட்டம், சமூக நீதி விடுதிகள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த திட்டங்களில் தொடர்ச்சியாக மாணவர்கள் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் என்னும் அறிவிப்பும் கருப்பொருளின் கீழ் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியருக்கு 20 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி இந்த திட்டமானது மாநிலம் முழுவதும் 2 கட்டங்களாக நிறைவேற்றப்படுகிறது. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தின் தொடக்க விழா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைமையிலும் 5/1/2026 மாலை 3 மணி அளவில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசு பொறியியல், கலை மற்றும் அறிவியல், மருத்துவம், விவசாயம், சட்டம், பலவகை தொழில்நுட்ப கல்லூரி, தொழில்துறை, பயிற்சி போன்ற அனைத்து துறைகள் சார்ந்த மாணவர்களுக்கும் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கல்வி அனைவருக்கும், உயர்வு ஒவ்வொருவருக்கும் என்ற நோக்கத்துடன் தொழில்நுட்ப அறிவியலை வழிப்படுத்த டெல், ஆசர், HP போன்ற உலக தரமான நிறுவனங்களின் மடிக்கணினிகள் வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மடிக்கணினிகளில் இன்டெல் i3, AMD Ryzen 3 ப்ராசஸர், 8GB RAM, 256GB SSD, விண்டோஸ் 11 ஹோம் ஸ்ட்ரெட்ஜிக் மற்றும் பாஸ் லூயிஸ் லென்ஸ் OS ஆகிய மென்பொருட்கள் முன்னதாக நிறுவனப்பட்டுள்ள நிலையில் நடைமுறையில் உள்ள கல்வி மற்றும் திட்ட பணிகளுக்கான MS ஆஃபீஸ் 365 மேலும் அறிவை தேடும் இளைய தலைமுறைக்கு புதிய சாளரம் என அமையும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளான பெர்ப்ளெக்ஸிட்டி ப்ரோவின் 6 மாத சந்தாவும் கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் உயர்தர மடிக்கணினி பையும் வழங்கப்படுகிறது. ஆகையால் அரசு வழங்கும் விலையில்லா மடிக்கணினிகள் கல்வி வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நேரடி ஆதாரமாக உதவுகிறது. டிஜிட்டல் திறன் மேம்பாடு மூலம் மாணவர்கள் தகவல் தொழில்நுட்ப, IT துறை, மென்பொருள் உருவாக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், உதவி இது போன்ற அனைத்து AI டூல்ஸ் ஆகிய வேலைகளும் போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை பெறும் புதிய தலைமுறை என்ற அளவில் தகுதியானவர்களாக மாணவர்களை மாற்றிட உதவுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.